ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிட்டியில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ எந்தெந்த டாபிக்னா, இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவானது, இந்திய அரசியலமைப்போட சிறப்பியல்புகள், பிரியாம்பிள், சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள். ஸோ இந்த டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு. இது வந்துட்டு ஒரு இந்தியாவின் உச்சபட்ச சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசாங்கத்தின் அமைப்பு, அதிகாரங்கள், கடமைகள் மற்றும் குடிமக்களின் உரிமைகளை வரையறுக்கிறது. உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு. பாராளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை ஆகிய 3 அங்கங்களின் அதிகார பிரிவினையை உறுதி செய்கிறது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸோ இதில் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலமாக தான் அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்துட்டு உருவாகி இருக்கும். ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 389 உறுப்பினர்களில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேச அரசர்களின் நியமன உறுப்பினர்கள், 3 நபர்கள் வந்து தலைமை ஆளுநர் மாகாணங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு நபர் பலுஜிஸ்தான் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ இவங்களை கொண்டு தான் ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கியிருப்பாங்க. எந்த திட்டத்தின் கீழ் அப்படின்னு பார்த்தோன்னா, அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ். இயர் வந்து 1946. ஸோ ஃபஸ்ட்டு கூட்டம், இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபஸ்ட்டு கூட்டம் எப்போ நடந்திருக்கும்னா, டிசம்பர் 6, 1946. அதில் தற்காலிக தலைவர்களாக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. யாருன்னா, சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தேர்வு செஞ்சுருப்பாங்க. முதல் கூட்டத்தோட பொருளே என்னென்னா, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ அது எப்போன்னு பார்த்தோன்னா, 2வது கூட்டத்தில் டிசம்பர் 11, 1946. ஸோ இது ஃபஸ்ட்டு 9ல் நடந்திருக்கும். அப்புறம் ஒரு நாள் விட்டு 11ல் செகண்ட் கூட்டம் நடந்திருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத்தையும், துணைத் தலைவர்களாக ஹச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேரையுமே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சட்ட ஆலோசகராக B.N. ராவ் இருந்திருப்பார். வரைவுக்குழு தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபைனா இயர் வந்து 1946. அதில் உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தவர்கள் வந்து 389 பேர். நெக்ஸ்ட்டு குறிக்கோள் தீர்மானம் வந்து யார் அறிமுகப்படுத்தியிருப்பான்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். எப்போன்னா, டிசம்பர் 13, 1946 அன்று வந்து குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ இது வந்து எப்போ வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளுன்னா, ஜனவரி 22, 1947 அன்று தான் வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபை இந்த குறிக்கோள் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வாங்க. ஸோ இந்த குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்போட முகவுரை அமைஞ்சிருக்கும். அதில் குறிப்பிட்டப்பட்டுள்ள சிறப்பு அம்சங்களை அடிப்படையாக கொண்டு தான் முகவுரையில் எல்லா வேர்ட்ஸுமே சேர்த்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரைவுக்குழு எப்போ உருவானுச்சுன்னா, ஆகஸ்ட் 29, 1947. அதோட தலைவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். ஸோ டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுகிறார். இந்த வரைவுக்குழுவோட உறுப்பினர்கள் யாருன்னா, N. கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இந்த வரைவுக்குழு எப்போ உருவானுச்சுன்னா, ஆகஸ்ட் 29, 1947. இதோட ஹெட்டு யாருன்னா, P.R. அம்பேத்கர். ஸோ இந்திய அரசியலமைப்பின் தந்தைன்னு சொல்லிட்டு அம்பேத்கரை குறிப்பிடுகிறார்கள். ஸோ மொத்தமாக இந்த வரைவுக்குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோன்னா 7 பேர், அம்பேத்கர் உட்பட. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ தேசிய கொடிய அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 1947, நாள் ஜூலை 22. அதுபோல் தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் இது 2மே ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 24, 1950. அதாவது குடியரசு தினத்துக்கும் 2 நாட்கள் முன்னாடி. முதல் குடியரசுத் தலைவர் தேர்வு அது எப்போன்னா, அதுவும் ஜனவரி 24, 1950 தான். ஸோ நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. ஸோ அந்த நாளை எப்படி கொண்டாடுறாங்கன்னா, அரசியலமைப்பு தினமாக கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா, ஜனவரி 26, 1950. ஸோ அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம்.
அரசியலமைப்பு தொடக்க தினம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கொண்ட காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். ஸோ சில புக்கில் வந்து 17 நாட்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த அரசியலமைப்பை நம்ம உருவாக்குறதுக்கு ஆன செலவு அப்படின்னு பார்த்தோன்னா சுமார் 64 லட்சம் வந்து தேவைப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தேதிகள் பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 9, 1946 அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். தற்காலிக தலைவர் தேர்வு சச்சிதானந்த சின்ஹாவை தேர்வு செய்திருப்பார்கள். நெக்ஸ்ட்டு டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். அதுதான் அரசியலமைப்பின் தத்துவ அடிப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜனவரி 22, 1947 குறிக்கோள் தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகவுரையின் அடித்தளம். ஸோ ஜூலை 22, 1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய அடையாளம். ஆகஸ்ட் 29, 1947 வரைவு குழு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த வரைவு குழு தான் அரசியலமைப்பு வரைவை உருவாக்குனது. நெக்ஸ்ட்டு நவம்பர் 26, 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுதான் அரசியலமைப்பு தினமாக நம்ம கொண்டாடுறோம். நெக்ஸ்ட்டு ஜனவரி 24, 1950 வந்து தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முதல் குடியரசுத் தலைவரும் தேர்வு செய்திருப்பார்கள். நெக்ஸ்ட்டு ஜனவரி 26, 1950 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. ஸோ குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே எது இம்பார்ட்டனோ அதுதான் அதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரிவான மற்றும் நீண்ட ஆவணம் அப்படின்னு பல்வேறு ஆதாரங்களிலிருந்து பெறப்பட்டது. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்போட ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து பெறப்பெற்றது. ஸோ சுமார் 60 நாடுகளிலிருந்து பெறப்பட்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவிலேருந்து அடிப்படை உரிமைகள், அயர்லாந்து டிபிஎஸ்பி, பிரிட்டன் பாராளுமன்ற முறை, ஒற்றை குடியுரிமை போன்ற நாடுகளிலிருந்து பெறப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட்டு நெகிழ்வுத்தன்மை மற்றும் நெகிழாத்தன்மையின் கலவை. திருத்த முறைகள் எளிமையான மற்றும் கடினமான விதிகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெகிழ்வுத்தன்மை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா திருத்த முறைகள். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பை வந்து திருத்தி கொள்ளலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு நெகிழ்வுத்தன்மை தான். நெகிழாத்தன்மை அப்படிங்கிறது எது சொல்லுதுன்னா கடினமான விதிகள். ஸோ திருத்தலாம், ஆனால் அதாவது சட்டசபை உறுப்பினர்கள் மட்டுமே சேர்ந்து யார் வருகையில் அதிகமான பெரும்பான்மை மூலமாக அதை வந்து திருத்த முடியாது. அதற்குன்னு சில சிறப்பு விதிகள் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்டாட்சி அமைப்பு ஒற்றை சார்புடன் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே அதிகார பகிர்வு. ஆனால் அவசர காலங்களில் மத்திய அரசுக்கு அதிகாரம். ஸோ நார்மலாகவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே அதிகாரங்கள் பகிரப்பட்டு தான் இருக்குது. ஆனால் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுன்னா மத்திய அரசுக்கு தான் அங்கே அதிகாரம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வெப் மினிஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. அதாவது பாராளுமன்ற அரசாங்க முறை வந்து வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. குடியரசுத் தலைவர், பெயரளவு தலைவர், பிரதமர் வந்துட்டு உண்மையான நிர்வாகின்னு சொல்கிறாங்க. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. உச்சநீதிமன்றம் மிக உயர்ந்த நீதி அமைப்பு. நிர்வாக மற்றும் சட்டமன்றத்தின் தலையீட்டிலிருந்து சுதந்திரமானது. ஸோ நம்ம இந்தியாவில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் நீதி அமைப்பில் மிக உயர்ந்தது. அதோட செயல்களில் வந்து நிர்வாகமோ சட்டமன்றமோ தலையிட முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒற்றை குடியுரிமை. அனைத்து இந்திய குடிமக்களுக்கும் ஒரே குடியுரிமை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுக்குமே மாநிலங்களை சேர்ந்தவருக்குமே எல்லாருக்குமே ஒரே குடியுரிமை தான். இதுவே வந்து அமெரிக்கா எடுத்துக்கிட்டோன்னா அங்கே வந்துட்டு இரட்டை குடியுரிமை வழங்கப்படுது. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. 18 வயது பூர்த்தியடைந்த அனைவருக்குமே வாக்குரிமைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதில் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 61வது சட்ட திருத்தம் 1989 கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு மதச்சார்பற்ற அரசு. ஸோ அரசுக்கு அதிகாரப்பூர்வ மதம் இல்லை. ஸோ அரசு வந்து எந்த ஒரு மதத்தையுமே சார்ந்தது கிடையாது. அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை. ஸோ இதை எதில் மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்மளுடைய அரசியல் அமைப்பில் எப்போ சேர்த்துருப்பாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்த்துருப்பாங்க. சுதந்திரமான அமைப்புகள். தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, சிஏஜி போன்ற சுதந்திரமான அமைப்புகள். இதெல்லாமே வந்துட்டு சுதந்திரமான அமைப்புகள். இதனுடைய செயல்பாட்டில் வேறு எந்த அமைப்புமே ஈடுபட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவசர கால விதிகள். தேசிய மாநில நிதி அவசர நிலைகள். அதாவது தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை 360. ஆனால் இந்தியாவுக்கு இதுவரை நிதி அவசர நிலை வந்தது கிடையாது.
நெக்ஸ்ட்டு 3 அடுக்கு அரசாங்கம், பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள் 73வது மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது தான் 3 அடுக்கு அரசாங்கம், அதாவது பஞ்சாயத்து மற்றும் நகராட்சிகள். நெக்ஸ்ட்டு முகவுரை. அரசியலமைப்பின் நோக்கங்கள், தத்துவங்கள் மற்றும் லட்சியங்களை வெளிப்படுத்துகிறது. அடிப்படை, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஜவஹர்லால் நேருவின் குறுக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது தான் முகவுரை. தொடக்கம். இந்த முகவுரையோட தொடக்கத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது எதை உணர்த்துதுன்னா, அதிகாரம் வந்து மக்களிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கிய வார்த்தைகள். ஸோ இந்திய அரசியலமைப்போட ப்ரியாம்பிள் முகவுரையில் எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறையாண்மை, உள் மற்றும் வெளி விவகாரங்களில் சுதந்திரமாக இருக்கிறது. சமதர்மம், சமூக மற்றும் பொருளாதார சமத்துவம். மதச்சார்பற்ற அப்படின்னா அரசுக்கு மதம் இல்லை. ஜனநாயகம், மக்கள் தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தானே ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அது சொல்லியிருக்காங்க. குடியரசுன்னா நாட்டின் தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நெக்ஸ்ட்டு இது நல்லா பார்த்துக்கணும். அதாவது நீதின்னு சொல்லியிருக்காங்க. சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. ஸோ இந்திய அரசியலமைப்போட முகவுரையில் எத்தனை வகையான நீதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ 3 வகையான நீதிகள்: சமூக, பொருளாதார, அரசியல் நீதி. அது மாதிரி சுதந்திரம் அப்படின்னா சிந்தனையில் சுதந்திரம் இருக்கணும், வெளிப்பாட்டில் சுதந்திரம், நம்பிக்கையில் சுதந்திரம், மதத்தில் சுதந்திரம், வழிபாட்டில் சுதந்திரம். ஸோ எத்தனை வகையான சுதந்திரங்கள்னால் 5 வகையான சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சமத்துவம்னு பார்த்தோம்னா நிலை மற்றும் வாய்ப்புகளில் சமத்துவம். சகோதரத்துவம், தனிநபரின் கண்ணியம், நாட்டின் ஒற்றுமை, இதெல்லாம் சகோதரத்துவத்தில் வருது. ஸோ இந்த பிரியாம்பிளை வந்துட்டு ஒரே ஒரு முறை மற்றும் திருத்தியிருப்பாங்க. அது வந்துட்டு எந்த திருத்தம்னா 42வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் 1976. இந்த திருத்தத்தில் முகவுரையில் 3 வார்த்தைகளை இணைச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, சமதர்மம், மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு. ஸோ இந்த 3 வார்த்தைகளை சேர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னென்னா, கேசவநந்த பாரதி வழக்குன்னு சொல்லிட்டு 1973 ஒரு வழக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வழக்கோட ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதிமன்றத்தால் இதை அமல்படுத்த முடியாது. அது மாதிரி இந்த முகவுரையோட அடிப்படை கட்டமைப்பையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி முகவுரை, சிறப்பு கூறுகள், பேசிக்காக எப்படி அரசியலமைப்பு உருவாக்கம் இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.